அவர் இந்து மாக்கடலிலே மூழ்க இருக்கிறார். இவருக்கு குமரி மாவட்டம் பிறப்பிடம், சென்னை மாநகரம் இருப்பிடம். குமரி மாவட்டம் என்பதனாலே அவர் இந்து மாக்கடலைத்தான் பார்ப்பார். இளங்கலையில் வரலாறு, தத்துவம், இறையியல், முதுகலையியல், அரசியல், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி ஆகியன பயின்ற பல்துறை வித்தகர். தமிழ் மையம் நிறுவனர், சென்னை சங்கமம் இணை அணைப்பாளர், பிலிப்பைன்ஸ் நாட்டின் ரேடியோ வெரிட்டாஸில் தமிழ் சேவை பிரிவின் இயக்குநராக பணியாற்றியவர். தமிழர் தொழில் வர்த்தக பெருமன்றம் அமைத்து வணிகத் தமிழர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர். குளோபல் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெடின் நிர்வாகி. இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் சிம்போனி இசையில் திருவாசகம் ஆல்பம் வெளியிட்டு பெரும்புகழ் சேர்த்தவர். தமிழ்நாடு அரசுக்கும் ஈழப் போராளிகளுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக இருந்தவர். ஈழப்போரில் இடம்பெயர்ந்து பிரிந்து போன 4600 இலங்கை தமிழ் குடும்பங்களை வானொலி வாயிலாக ஒன்றிணையச் செய்து அரும்பணியாற்றிய அருட்தந்தை ஜெகத்கஸ்பர் அவர்கள் சமய இலக்கிய பண்பாட்டு கருத்தரங்கில் பங்கேற்பதில் பேரார்வம் கொண்டவர். கத்தோலிக்க கிறித்துவ பாதிரியார் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இன்று நம் முக்கடல் சங்கமத்தில் இந்து மாக்கடலில் மூழ்கி முத்தெடுக்க வருகிறார். அவரை பாடி பேச கூடி அழைக்கிறோம் கரவொலி தாளத்தோடு. உச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்து பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் என் முதல் வணக்கம். 3 சங்கங்கள் நாம் அறிவோம். 4வது சங்கத்தினை மேதகு பாண்டித்துரை தேவர் அவர்கள் முயன்றார்கள். சங்கம் என்பது 1 மாதம் 2 மாதம் அப்படி நடந்தது அல்ல. சங்கம் என்பது ஒரு காலகட்டம், நெடும் முயற்சி. அந்த வகையில் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்று ஒன்று அறியப்பட வேண்டும். அந்த ஒருங்கிணைப்பில் இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த காலகட்டம் இந்த அரங்கினுடைய உரை பேராளுமைகள், என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெர்வீன் சுல்தானா அவர்கள், நான் பார்த்து இன்று பெரிய ஆளுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழன் பிரசன்னா அவர்கள், அரங்கின் பெரியவர், இன்னும் இந்த மன்றத்தினுடைய பேராளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியோடு, இந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி. காரணம், தங்கள் மதத்தை பற்றி தாங்கள் பேசுவதை விட தங்கள் சாராத ஒரு மதத்தை பற்றி பேசுவது என்பது ஒரு புதிய அறிமுகத்தை தமிழ் உலகத்திற்கு வாணியம்பாடி இந்த தமிழர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்று. மாத்தி யோசிங்கிற மாதிரி என்னை அறிமுகம் செய்த பொழுது நான் குமரி மாவட்டத்துக்காரன், இந்து மாக்கடலை பார்த்து வளர்ந்தவன் என்று அறிமுகம் செய்தார்கள். குமரி மாவட்டத்தில் பிறந்தவர்கள் 3 கடலை பார்த்து ஆக வேண்டும். முக்கடலையும் பார்த்துத்தான் நாங்கள் வளர்வோம். ஆனால் தமிழகத்தில் பிறந்த ஒரு பெரும் பேற்றினால் 4வது ஒரு கடலையும் பார்த்து வளர்ந்தவன் வள்ளுவம் என்கின்ற மாபெரும் 4வது கடல். அதே போலத்தான் இங்கு யாருக்கும் மனப்பிறழ்ச்சி வர வேண்டாம். ஒரு வரலாற்று காலகட்டத்தில் வாழ்ந்தவன் என்கின்ற வகையில் சமூக நீதி அரசியலும் அதனுடைய பிதாமகராக இருக்கிற தந்தை பெரியாரையும் ஒரு மாக்கடலாக பார்த்து வளர்ந்தவன் தான் நான். இப்படி இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு கோட்பாடும் தன்னகத்தே முற்றிலுமாக எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது என்று ஒரு கிளைம் வைக்க முடியாது. இது என்னுடைய கருத்து. அத்தனை மரபுகளும் எப்படி மனிதகுலம் வளர்ந்திருக்கிறது என்றால், எல்லா மரபுகளிடமிருந்தும் எல்லா முறைகளிடமிருந்தும் கற்றுக்கொண்டு த சிங்க்ரெட்டிக் என்று சொல்வார்கள். சிங்க்ரெட்டிக் என்றால் கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், ஒற்றை வழித்தடத்தில் வளர்ந்தவை அல்ல. எந்த மதமாக இருந்தாலும் பன்முக நீரூற்றுக்கள் இணைந்து சிற்றோடைகளாகி நதியாகி அது ஒரு பெரும் மகாநதியாக மாறுவதுதான் பெரும் மதங்களினுடைய வரலாறு என்பது. எனவேதான் நான் இசைஞானி அவர்களோடு திருவாசகத்தை சிம்பொனியில் செய்த பொழுது சில கிறிஸ்தவ பழமை எண்ணம் கொண்டவர்களுக்கு வருத்தம், சிலருக்கு கோபமும் உண்டு. ஏன் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் திருவாசகத்தை படிக்க வேண்டும்,
மாணிக்க வாசகரை அறிய வேண்டும் என்று கேட்டபோது, இதை பல மேடைகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன், இங்கும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருவாசகத்தை படிக்கவில்லை என்றால் இழப்பு திருவாசகத்திற்கு அல்ல, ஜெகத்கஸ்பாருக்குத்தான் இழப்பு இல்லையா? அதே போலத்தான் கிறிஸ்தவர்கள் திருவாசகத்தையோ அல்லது நாவுக்கரசரையோ சம்பந்தரையோ படிக்கவில்லை என்றால் இழப்பு சைவத்திற்கு அல்ல, இழப்பு கிறிஸ்தவர்களுக்கு. இந்து சமயத்தவர்கள் பைபிளை படிக்கவில்லை என்றால் இழப்பு பைபிளுக்கு அல்ல, இந்து சமயத்தவர்களுக்குத்தான் இழப்பு. எல்லோரும் அதே போலத்தான், அப்படித்தான் நான் சொன்னேன், எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். யார் ஒருவர் தங்கள் மதத்தை ஆழமாக படித்து அறிந்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இன்னொரு மதத்தை பற்றி ஒருபோதும் அச்சப்பட மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் வேரோடியவர்கள். அப்படித்தான் தந்தை பெரியாரையும் நான் பார்த்தது. தந்தை பெரியாரை எனக்கு பிடித்தமைக்கு காரணமே, எல்லா மதங்களும் இப்ப 21ஆம் நூற்றாண்டு வருகிறது அல்லவா. கடந்த வாரம் ஒரு உலக அளவிலான ஒரு நிபுணரிடம் நான் உரையாடி கொண்டிருந்தேன். நேர ஒழுங்கை பார்க்க வேண்டும், ஆனால் தான் அப்பப்போ பார்த்துக்கிறேன், உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது. அப்போது என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை, என்னுடைய பேத்தியினுடைய படிப்புக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சரி படிக்க வைங்க, ஆனால் பைத்தியம் மாதிரி எல்லாம் அதிலே ஓடுறாங்க. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அதுக்கு அடுத்தடுத்த அறிவு புலங்களை உருவாக்கும், மனிதர்கள் தேவையில்லை. புதிய புதிய அறிவு புலங்களை உருவாக்குவதற்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த கருவி போதும், அல்லது அந்த தொழில்நுட்பம் போதும். ஆனால் செயற்கை அறிவுக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒழுக்கத்தை, அறத்தை, கோட்பாடுகளை, மரபுகளை, பண்பாட்டை கற்றுக் கொடுப்பதற்கு மனித கல்வி தேவைப்படுகிறது. எனவே அதில் கவனம் செலுத்துங்கள் என்று எனக்கு அவர் அறிவுரை சொன்னார். இது முக்கியமான ஒரு பாடம். ஏன் இந்த தர்க்கங்கள், பல கோட்பாடுகளை படிப்பது என்பது எதிர்கால மனிதகுலத்தின் இருப்பிற்கே முக்கியமானதாக மாறுகிறது. ஆதலால் தான் இந்த மன்றம், வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம், ஒரு புதிய அணுகுமுறையை தந்திருக்கிறது. எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா ஊற்றுக்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள், முகர்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற அருமையான ஒரு அணுகுமுறை. அதனால் தான் நான் சொன்னேன், நான் ஒரு ஃபாதர், நம்பிக்கையாளன். ஆனால் பெரியாரையும் சொல்றேன். அதை சொல்லிட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருடைய தர்க்கங்கள் பிடிக்கும். தர்க்கங்களுக்கு பயப்படவே கூடாதுங்க. தனிப்பட்ட பகைதான் இருக்கக்கூடாதே தவிர தர்க்கங்கள் ஒருபோதும் தவறு அல்ல. பல கருத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்வெழுச்சியோடு பேசலாம், உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. பெரியாரை பற்றி சொன்ன பல மேடைகள் நான் சொல்லிட்டு வரேன், இது நானும் சொல்லணும். ஒரு ஃபாதர் சொன்னால் அதில் ஒரு நம்பிக்கையாளன் சொல்வதால் யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. பெரியார் சொல்கிறாரு, இந்த கிறிஸ்தவ பயல்கள்லாம் சொல்கிறானுங்க இந்து கடவுள் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறானுங்க, இந்த முஸ்லீம் பயல்கள்லாம் சொல்கிறானுங்க இந்த இந்து கடவுள், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் பொய்ன்னு சொல்கிறானுங்க. இந்த இந்து பயலெல்லாம் சொல்கிறானுங்க முஸ்லீம் கடவுளும் கிறிஸ்தவ கடவுள்லாம் பொய்ன்னு சொல்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் தனித்தனியாக இல்லை பொய்ன்னு சொல்கிறத நான் ஒட்டுமொத்தமாக இல்லை பொய்ன்னு சொல்கிறேன், என்கிட்ட மட்டும் சண்டைக்கு வரானுங்க. தர்க்கம் நியாயமாக இருக்கா இல்லைங்களா? இதுதான் தர்க்கம். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் கைதட்டினீங்க, இதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஃபாதராக நான் சொல்கிறேன், நான் நம்பிக்கையாளன், அதுக்கு காரணங்கள் உண்டு. ஆனால் அவருடைய தர்க்கம் என்பது அதில் ஒரு அடிப்படை இருக்கிறது. சண்டை போடாதீங்க, எல்லோரும் எல்லாவற்றிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ மூழ்கி முத்தெடுக்க 30 நிமிடங்களில் 7 நிமிடங்கள் எனக்கு முடிந்து போயிற்று. இந்த 23 நிமிடங்களில் ஒரு மொத்த மதத்திற்கு உள்ளும் மூழ்கி முத்தெடுக்க முடியுமா என்றால் முடியாது. எனவே இந்திய நிலப்பரப்பை நான் விட்டு விடுகின்றேன். நம் தமிழ் மரபில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்து சமய மரபுகள் அல்லது முறைகள், அவற்றிலிருந்து ஒவ்வொரு மரபு முறைக்கும் ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 4 நிமிடங்கள் என்று ஒதுக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஒன்று சிவனிய மரபு அல்லது சைவம் என்கின்ற மரபு. 2 விஷ்ணு திருமால். உங்களுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்க, பேசுவதெல்லாம் எங்களுக்கு நல்ல நேரம். வைணவ மரபு. 3 முருக வழிபாடு இங்கு ஒரு மிக முக்கியமான மரபாக இருந்தது. 4 சித்தர் மரபு, இதுவும் ஒரு முக்கியமான மரபு தமிழில். இன்னும் பல மரபுகள் உண்டு என்றாலும் இந்த 4 மரபுகளோடு நான் சுருக்கி கொள்கின்றேன். இப்போ எனக்கு சைவத்தில் ரொம்ப பிடிச்சது ஒன்றுங்க,
நான் இளையராஜா சார் வந்து அந்த பாடெல்லாம் செலக்ட் பண்ணாரோ ஒரு பாட்டை நானே எடுத்து கொடுத்தேன். வெளியே பேசுகிற பொழுது ஒரு அறிவு களத்தில் நின்று பேசினாலும் எனக்கு சைவத்தினுடைய சரணாகதி கோட்பாடு பிடிக்கும், எனக்கு மிகவும் பிடிக்கும். இறைவனிடம் சரணடைதல், சடங்குகளை விட சம்பிரதாயங்களை விட இறைவனிடம் சரணடைதல் என்கின்ற ஆன்மீகம். நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானூர் பிரான் என்னை ஆண்டிலனேல். நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானூர் பிரான் என்னை ஆண்டிலனேல். மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உம்பலி தேரம்பலவன், தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பே. தினை தினை உள்ளதோர் பூவினிர்த்தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசும் போதும் எப்போதும் அனைத்தெலும்பும் உண்ணக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பே. பூயேறு கோனும் புரந்தரனும் அப்படிங்கிற அந்த பாடல் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அந்த அந்த சரணாகதி இறைவனுடைய அருள் என்பது. அருள் என்கின்ற அந்த கோட்பாட்டை உயிராக கொண்ட ஒரு சைவம் எனக்கு மிகவும் முதலில் பிடித்திருந்தது. ஏனென்றால் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையாகவும் அது இருக்கிறது. இது இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வள்ளுவத்தையும் நான் சைவத்தையும் நான் கொஞ்சம் இணைச்சி சொல்கிறேன். இசைஞானி அவர்களோடு ஹங்கரியில் நாம் போயிருந்தப்போ ரெக்கார்டிங்க்கு முந்தின நாள் 2 பேருக்கு இடையில அப்பப்போ ஆர்கியூமெண்ட் வரும். இந்த ஆர்கியூமெண்ட்டில் அவர் வந்து ரொம்ப கர்ம வினை இதை ரொம்ப நம்புகிறவர், உங்களை போல் எல்லாரையும் போல் கர்ம வினைங்கிறது. இப்போது கடந்த வாரம் கூட எனக்கு ஒரு பிராமண சகோதரி நெருங்கிய நண்பர், அவங்களுக்கு கேன்சர்லாம் வந்தது. அப்போது இந்த கர்மம் இதை பற்றி என்கிட்ட பேசினேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், மேடம் பேர் சொன்னேன், கடந்த பிறவியில் நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அடுத்த பிறவியில் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்கு அனாவசியமாக போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க, தெரிஞ்சாதானே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொன்னேன். இசைஞானி அவர்களுக்கு சைவத்துக்கு வர்றேன். ஏன்னா இந்த பிரச்சனை என்னன்னா, சைவர்களுக்கே சைவம் தெரியாது, இதுதான் பிரச்சனையே. சடங்குகள் தெரியும், சம்பிரதாயங்கள் தெரியும், ஆனால் சைவத்தினுடைய சாரம் என்ன என்று நீங்கள் சைவர்களை கேட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? இந்த ஒரு விமர்சனமாகவே நான் வைக்கிறேன். கிறிஸ்தவத்திலும் அல்லது எல்லா மதங்களிலும் அவரவர் மதங்களை ஆழ அறிந்தார்கள் என்றால் இந்த உலகம் நன்றாக மாறிவிடும். அப்போது எனக்கு இந்த கிரேஸுங்கிற கான்செப்டின் சைவ சித்தாந்தத்தில் ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, வள்ளுவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. பல விஷயங்களை நம்ம ஒன்று மாற்ற முடியாது தான், பல விஷயங்கள் இயலாமை தான். ஆனால் வள்ளுவத்தில் எனக்கு பிடித்த ஒன்று, முயற்சி திருவினை யாக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது எனினும் என்றால், மனித முயற்சியால் இந்த இடத்துல வந்து வெறும் மரத்தடியாகவும் அழுக்காகவும் வைத்துக் கொள்ளலாம். அழகான ஒரு அரங்கை, நல்ல அழகான அரங்கை தந்திருக்கிறார்கள். இந்த கல்லூரிக்கும் நீங்கள் உண்மையிலே ஒரு கரவொலி தந்து பாராட்ட வேண்டும். அது மனித முயற்சியால் தான் வரும். வாணியம்பாடி சீராக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் நேராக இறங்கி வந்து வாணியம்பாடியை சீராக்க முடியாது, மனித முயற்சியால் தான் முடியும். இறையருள் வாணியம்பாடியை உயர்த்தி கொண்டு போகுமா என்றால் இறையருள் மட்டுமே வாணியம்பாடியை உயர்த்தாது. காரணம், God may be the creator of the world, but God cannot be the manager of the world. கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர், ஆனால் உலகத்தினுடைய மேலாளர் கிடையாது. மேனேஜர்னா நம்ம தான், நீங்களும் நானும் தான் மேனேஜர். எனவே தான் முயற்சி திருவினை யாக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது எனினும் என்கின்ற அந்த கோட்பாடு கடவுளை குறைத்து மதிப்பிடுவதற்கு அல்ல. இறைவன் பேராற்றல்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறான். அந்த பேராற்றல்களின் வழியாக நீங்கள் உங்களை செதுக்கி செப்பனிட்டு உயர்த்தி கொள்ள முடியும் என்பது வள்ளுவத்தினுடைய அடிப்படை. அப்போ அது சைவத்துக்குள்ள கிரேஸுங்கிற வகையில் எப்படி வரும்னு நான் சொன்னேன். அவருக்கு இளையராஜா சாரோட ஆர்கியூ ஆகி, சார் அவர் கர்மம் ரொம்ப நம்புறவர், இழிப்பிறவின்னே சொல்லிட்டு இருப்பார். இந்த பிறவியே ஒரு இழிப்பிறவி அப்படிங்கிற. சரி சார், எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களினுடைய கர்ம வினைப்படி இன்னும் ஒரு 10 பிறவி நீங்கள் எடுக்கணுன்னே வச்சுக்கோங்க. ஆனால்
உங்கள் பக்தியை கண்டு, உங்கள் நற்செயல்களை கண்டு, உங்கள் கர்ம வினையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இறைவன் அருள் கொண்டானே. ஆனால் இறைவனால் முடியுமா முடியாதா சொல்லுங்கள் கேட்டேன். கெட் அவுட், வெளியே போன்ட்டார். ஏன்னா ஆர்கியுமெண்ட்ல மாட்டிக்கிட்டார். ஏனென்றால் கர்ம வினையின் கண்ணிகளை விட இறைவனுடைய அருள் வலிமையானது என்று சொல்லி தந்தது சைவம். அதற்காக நீங்கள் உங்கள் மதத்திற்கு கரவொலி எடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்ம வினையின் கண்ணிகளை விட இறைவனுடைய அருள் மேலானது. அல்டிமேட் பவர் இஸ் நாட் கர்மா, அல்டிமேட் பவர் இஸ் காட்ஸ் கிரேஸ். இது சைவத்தில் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். ரெண்டாவதுங்க, பரம்பொருள் ஒன்றே. பரம்பொருள் ஒன்றே. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வாணியம்பாடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் நம்ம அடிச்சுக்கலாம். பரலோகத்திலையும் கடவுளர்கள் இப்படி இருந்தாங்கன்னா எப்படி இங்கே பரலோகம் தாங்கும்? தாங்காது இல்லைங்களா? அப்படி இருக்க முடியாது. இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இறைவன் ஒருவனுக்கு மேல் என்றால் இறைவனே இல்லை, இறைவனே கிடையாது. தெளிவாக நான் ஒரு ஃபாதர் தான் சொல்றேன். இறைவன் ஒருவனுக்கு மேல் என்றால் இறைவனே கிடையாது. இட்ஸ் a declaration. அப்போ அதுல நீங்க சிவபுராணம் யாரெல்லாம் சேர்ந்து சொல்லாம சிவபுராணம் எத்தனை பேர் தன்னம்பிக்கையோட சொல்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். தன்னம்பிக்கையோடு. பரவாயில்ல, வாணியம்பாடியில் நல்ல சைவர்கள் 20-10 பேராவது கை தூக்குகிறார்கள். அதுக்காக நீங்க கைதட்டுக்கு சார். ஒரு 10 பேராவது இருக்காங்களே, சொல்லுவோம் பாருங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. சைவத்துக்கு பெரிய கரவொலி கொடுக்கலாம். ஏகன் அநேகன். இதை நான் பல மேடைகளில் பேசி இருக்கிறேன். கூறியது கூறல் அல்ல. ஏன் எனக்கு சைவத்தின் மீது மூழ்கி முத்தெடுக்க சொன்னார்கள் அல்லவா? நான் எடுத்த இரண்டாவது முத்து, ஒன்று முதல் முத்து அருள் என்கின்ற கோட்பாடு, இரண்டாவது முத்து ஒரு இறைவன் என்கின்ற அந்த கோட்பாடு. அந்த ஒரு இறைவன் கோட்பாட்டிற்குள்ளும் பன்முகத்தையும் ஏற்றுக்கொண்ட அந்த கோட்பாடு. அது சிவபுராணத்தினுடைய முதல் வரிகளிலே வருது, இடையில் வருவதல்ல. இடையில் வருவதல்ல. சிவபுராணத்தினுடைய முதல் வரிகளிலேயே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதைத்தான் நீட்சியாக அடுத்தடுத்த பாடல்களில் வந்து கொண்டே இருக்கும். தப்பாமே தாம் பிடித்தது சல்லியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பி. அந்த பாடலில் வருவதுதான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதை நான் நீ கேட்டிருப்பீங்க, சோசியல் மீடியாலாம் கேட்டிருப்பீங்க. தயவு செய்து எல்லாரையும் போல நீங்களும் எங்க கடவுள் தான் நம்பர் 1 கடவுள்னு மாணிக்க வாசகர் சொல்றாருன்னு தயவு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயரிட்டு வைத்திருக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும், சத்தமா சொல்லுங்களேன், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும். இந்த ஒரு இறைவன் கோட்பாடு என்பது சைவம் இந்த நிலத்திற்கு தந்த பெரும் கொடை. ஆனால் பன்முகை. எந்நாட்டவர் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றா வச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நீங்கள் கூட இதில் அழகாக வச்சுருக்கீங்கல்ல, முதல்ல வச்சுருக்கீங்கல்ல, பல்வேறு பெயர்களை உடையவன் ஆனால் பரம்பொருள் ஒன்றுதான் என்கின்ற அழகான அந்த இதை வச்சுருக்கீங்க. இது சைவம் தந்த கொடை. வைணவம் தந்த சிறப்பு என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா, நான் வைணவத்தில் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாவற்றையும் நான் படித்தவன் அல்ல. ஆனால் அந்த ஒரு பிள்ளைத்தனமும் வாழ்வை கொண்டாடுகிற தன்மையும் இருக்கும். சைவத்தில் அது இல்லை என்று அல்ல, ஆனால் சைவத்தில் இருப்பதை விட குறைந்தது ஒரு 10 மடங்காவது வாழ்வை கொண்டாடுகிற, நான் படித்த வரைக்கும். நீங்கள் மாறுபடலாம். இப்போ திருமங்கை ஆழ்வார்னு நினைக்கிறேன், அந்த கடவுளோட உரிமை எடுத்துக்குவார், ரொம்ப உரிமை எடுத்துக்குவார். எப்படிப்பட்ட உரிமைன்னா, அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, பட் இன் ஷார்ட் சொல்லணும்னா 2 பாட்டுங்க. ஒன்று, தாய் அடித்தால் தந்தை அணைப்பான், தந்தை அடித்தால் தாய் அணைப்பாள். தந்தை, ஆமா,
எனக்கு தாய் பிடித்த ஒரு மகனை தாய் அடித்தால் தந்தை அணைப்பான், தந்தை அடித்தால் தாய் அணைப்பாள். எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே, அடித்தது போதும் கொஞ்சம் அணைத்துக் கொள்ளப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். பார்த்தீங்களா, அந்த உரிமை எடுத்து சொல்றது. இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யோ சாமி, நீ பெரிய சாமியா இருக்கலாம், ஆனால் இந்த ஊரில் உனக்கு போனி ஆகணும்னா நான் பாடினா தான் நீ இருப்ப, ஞாபகம் வச்சுக்க. இந்த உரிமை எடுத்தல் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? நீ பெரிய சாமி தான், உலகத்தை படித்தவர் தான், எல்லாம் வல்லவர் தான், ஆனால் இந்த ஊரில் நான் உன்னை பாடவில்லை என்றால் நீ இங்கே இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. அதனால் நானும் உனக்கு முக்கியம். இது பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயம். இறைவனிடம் உரிமை எடுத்து சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய விஷயம். அல்லது ஆண்டாளினுடைய பாடல் எனக்கு ரொம்ப நீங்கள் பாடல்களை மனப்பாடம் பண்ணணும்னா அது இசையாக பாடிடுங்க, அது தானாக மனத்துக்குள்ளே நின்றுடும். இப்போது ஆண்டாள் பாடல்கள், பல பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் ரொம்ப, நான் வைணவத்திலேயே நிரம்ப படித்தது என்றால் ஆண்டாளை படித்திருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவாய். எவ்வளவு அழகான பாட்டு இல்லைங்களா? ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை. எனக்கு பயோடைவர்சிட்டியும் இன்டர் கிராப்பிங் தான் எனக்கு அப்படியே விரியும். பயோடைவர்சிட்டி அண்ட் இன்டர் கிராப்பிங். நீங்காத செல்வம். நீங்களாம் தொழில் பண்றவங்க, அருமையான சொல்லாடல். வந்து போவது செல்வம் அல்ல, வந்து நின்று பெருகி தங்கி நிலைப்பதுதான் செல்வம். நீங்காத செல்வம், நீங்காத செல்வம். சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த மாதம் முடிகிறப்போ பேலன்ஸ் 15 லட்சம் இருக்குது. 3வது மாசத்துல 15 லட்சம் காணாம போயிடுச்சுன்னா அது செல்வமே கிடையாது. மீண்டும் சொல்ல, வந்து நின்று தங்கி பெருகி நிலைக்கின்ற செல்வம் தான் நீங்காத செல்வம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆவின் பாலும் ஆரோக்கிய பாலும் வராத காலம் அது. இங்க இருக்கிற ஐயா பெரியவங்க, அந்த ஒருவேளை பெரியவங்க காலத்தில், நான் கிராமத்தில் பிறந்தவன், சாதாரண கிராமத்தில் பிறந்தவன். இது பல மேடைகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன். எங்க வீட்டில் அப்புறம் ஒரு பசுமாடு இருந்துங்க. அன்னைக்கு புரியல, இன்னைக்கு ஆண்டாளை படித்த பிறகு திருப்பி பார்க்குறப்ப அது வேற மாதிரி எனக்கு புரியுது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்ப எங்க வீட்டு பால் எல்லாம் இப்ப விற்க மாட்டாங்க சார். வீட்டில் உள்ள தேவைக்கு தான் பால் கறந்து எடுத்துக்குவாங்க. ஏதாவது மிச்சம் இருந்தனா பக்கத்து வீட்டுக்கு வேணா கொடுப்பாங்களே தவிர விற்கிறது இல்லை. அப்போ பொதுவாக எங்க பிரிப்பா தான் போய் இது கறப்பாருங்க. இத்தினோண்டு ஒரு சொம்பு கொண்டு போய் பால் கறப்பாரு, வழக்கமா இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் கொண்டு போவாங்க. சத்தியமா சொல்றேன், அந்த பசு அப்படி ஒரு பார்வை பார்க்கும். எதை? இந்த பாத்திரத்தை அப்படி ஒரு பார்வை பார்க்கும். பார்த்து அது புரிஞ்சுக்குங்க, வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு தானா விட்டு கொடுக்குங்க. அது கைதட்ட வேணாமா அந்த பசுமாட்டுக்கு? அதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள். வெறும் சந்தத்துக்காக பாடின பாட்டு அல்ல, அதுதான் இயற்கையோட இணைஞ்சு இயற்கை. எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு இந்த பாட்டை படிச்சு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். நான் திருவாசகத்தை நான் 10ஆம் வகுப்புலையும் படிச்சிருக்கிறேன். பட் அப்போ தமிழுக்காக மட்டும் படித்தேன். படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் படித்தேனே தவிர, இந்த புரிதல், இந்த தரிசனம் எல்லாம் ஒரு 35 வயதிற்கு பிறகு தமிழை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட பிறகுதான் கிடைத்தது. முதலில் படித்த போது இந்த தரிசனங்கள் கிடைக்கவில்லை. எனவேதான் இலக்கியமாக இருக்கட்டும், உங்கள் மத புத்தகங்களாக இருக்கட்டும், மீண்டும் படியுங்கள், மீண்டும் அதை தரிசனம் செய்யுங்கள். அது ஒரு முக்கியமான இது. ஆண்டாளை பற்றி சொல்லணும் அல்லது
எனக்கு வைணவத்தில் பிடித்தது வாழ்வை கொண்டாடுகிற ஒரு 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 மதமாக அல்லது முறையாக நான் பார்த்தேன். பொதுவில் சொல்வதென்றால் வைணவத்தில் தொடங்குங்கள், சைவத்தில் முடியுங்கள் என்று நான் சொல்வேன். வைணவத்தில் கொண்டாடி எல்லாவற்றையும் விட்டு விலகி எங்கு வந்து நிற்க வேண்டும்? சைவத்தில் வந்து நீங்கள் நிற்கலாம். அப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா ஆண்டாளை படிச்சிங்கன்னா அது பிரைடல் மிஸ்டிசிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிரைடல் மிஸ்டிசிசம் எங்களுக்கும் உன்னத பாட்டுன்னு பைபிளில் இருக்குது. ஆனால் உன்னத பாட்டையும் கடந்த ஒரு பிரைடல் மிஸ்டிசிசம், இறைவனையே ஒரு ஒரு காதலனாக உருவகித்து கொண்டு பாடுகிற பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய புரட்சியான பாடல்கள் வைணவம். முருகப்பெருமானை பற்றி காலம் கடந்து கொண்டிருக்கிற காரணம் முருக வழிபாடும் இந்த நிலத்தினுடைய மிக முக்கியமான, இந்த நிலத்தோடு வேரோடி நின்று மூத்த ஒரு கடவுள் என்றால் திருமுருக பெருமான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் திருமுருகாற்றுப்படைக்கு செல்ல விரும்பவில்லை. ஆனால் முருகன் என்கின்ற அந்த குறியீடு நமக்கு மிக முக்கியமானது. அடிப்படையில் திருமுருக பெருமான் குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள். நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு கேட்கிறேன். கேட்டுவிட்டு நான் அதை கடந்து அடுத்து சித்தர்களுக்கு வந்து மீண்டும் சைவத்திற்கு வந்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருமுருகப் பெருமான் அறுபடை வீடுகள், அறுபடை வீடு இருக்கு இல்லைங்களா, 6 படை வீடு கட்டியவர். இப்போ படை வீடு எதற்காக கட்டுவார்கள்? அதை மட்டும் சொல்லுங்க. படை வீடு எதற்காக கட்டுவார்கள்? பஜனை பாடுறதுக்கா படை வீடு கட்டுவாங்க? படை வீடு என்பது போருக்கு செல்வதற்கு அல்ல, தங்கள் மக்களை காப்பதற்கு, தமது மக்களை காப்பதற்கு தான் படை வீடு கட்டுவார்கள். அப்போ 2 குறட்பாக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப, ஏன்னா தமிழுக்கு ரொம்ப முக்கியங்க. நான் கிறிஸ்தவன் தான், என்னுடைய தந்தையார் இந்து, நான் தாய் கிறிஸ்தவம், நானும் ஒரு ஃபாதர் தான். நான் கிறிஸ்தவத்தில் ஆழமாக வேரோடி நிற்கிறவன் தான். ஆனாலும் இந்த நிலப்பரப்பினுடைய மரபுகளை எல்லோரும் அறிய வேண்டும். இந்த நிலப்பரப்பினுடைய கோட்பாட்டு சிறப்புகளை எல்லோரும் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம். இது ரொம்ப முக்கியம். வீரம் என்பது உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல. தயவு செய்து அதுக்கு பேர் ரவுடித்தனம். நமது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக காட்டப்படுகின்ற அந்த வீரம் என்பது பச்சையாக சொல்வதானால் ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம். ஆனால் உண்மையையும் நீதியையும் அன்பையும் காப்பதற்காக உன்னுடைய வீரம் வந்து நிற்குமேயானால் அதற்கு பேர் தான் உண்மையான வீரம். ஆனால் தான் வள்ளுவம் அழகாக சொல்லும், அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம். வீரத்திற்கு, அறத்திற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு என்று சொல்கிறீர்களே, வீரத்திற்கும் அன்புதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாமல் உங்கள் வீரம் வெளிப்படுமையானால் அது வீரம் அல்ல. அதற்கு பேர், மீண்டும் சொல்கிறேன், அது ரவுடி தனம். அப்போ திருமுருகப் பெருமான் அறுபடை வீடு கட்டினார் என்றால் தன்னுடைய குறிஞ்சி நிலத்து மக்களை இடரிலிருந்தும், இயற்கை இடரிலிருந்தும், செயற்கை இடர்களிடமிருந்தும் காப்பதற்காக இறைவன் படை வீடு கட்டினான். அந்த இறைநிலை அடைவதிலும் உலகத்திலேயே மாபெரும் குறியீடாக திருமுருகப் பெருமானை நான் பார்ப்பேன். ஏனென்றால் வள்ளுவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல் தி செமிட்டிக் ரிலிஜன், செமிட்டிக் ரிலிஜன்னா இங்கே பர்வீன் சுல்தானா இருக்காங்க, இஸ்லாம், நான் கிறிஸ்தவம், வைதீகம், இதெல்லாமே வந்து வானகத்தினுடைய கடவுள்களை வையகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற அணுகுமுறை கொண்டவை. இந்த பேரடைம்னு சொல்லுவாங்க. வானகத்தின் கடவுளர்களை வையகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற பேரடைம் கொண்டவை ஆல் தி செமிட்டிக் ரிலிஜன்ஸ் அண்ட் வேதிக் ரிலிஜன்ஸ். ஆனால் தமிழ் நிலத்தில் மட்டும்தான் அங்கிருந்து இங்கு அல்ல, இங்கிருந்து அங்கு. இது ரொம்ப முக்கியமான பேரடைம். இங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நல்லா கவனிச்சுக்குங்க. அங்கிருந்து இங்க கிடையாது, இங்கிருந்து அங்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். மீண்டும் சொல்கிறேன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு
இறை என்று வைக்கப்படும். அந்த வகையில் மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக நின்று மக்களை நேசித்து மக்களை பாதுகாத்து இறை நிலைக்கு உயர்ந்த ஒரு மாபெரும் மரபு திருமுருகப் பெருமானுடைய மரபு. எனவேதான் அந்த மரபு அழியாமல் இந்த நிலத்தில் நிற்கிறது. இன்றும் காவடி எடுக்கிறார்கள், அலகு குத்துகிறார்கள், கால்நடையாக எத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கூட காலணி அணியாமலேயே நடந்து பழனி மலைக்கும் ஏனைய திருத்தலங்களுக்கும் செல்வதை பார்க்கின்ற பொழுது வெறும் ஏதோ மூடமை நிறைந்த ஒரு பக்தியால் உந்தப்பட்டு அல்ல, இந்த நிலத்தினுடைய அடிப்படை மரபணுவோடு கலந்துவிட்ட கூறுகளில் ஒன்றாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்றால் நீங்களும் நானும் இறை நிலைக்கு உயர முடியும் என்கின்ற சாத்தியப்பாட்டை திறந்து வைக்கிற ஒரு குறியீடு தான் திருமுருகப் பெருமானுடைய குறியீடு. நாம் இறைநிலைக்கு உயர முடியும். சித்தர்களை சொல்லவே வேண்டாம். வள்ளலார் சாமிகள் அங்கு பிடிக்கும். மதமனும் பேய் ஒழியணும் அப்படிங்கிறார் வள்ளலார் சுவாமி. மதமனும் பேய் ஒழியணும் அப்படிங்கிறார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பும் இரக்கமும் இல்லைன்னா எதுக்குங்க மதங்கள் சொல்லுங்க? எதுக்குங்க மதம்? இல்லையா? அப்படி இல்லைன்னா அது எந்த பிலாசபியா இருந்தாலும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் சுவாமிகள் நமக்கு மதம் என்று வருகின்ற பொழுது கடைசியாக ஒரு மாபெரும் ஒரு ஒரு பேராளுமை. இப்போ சித்தர் மரபில் பல ஒன்றெண்டு பேர், நீங்களும் சித்தர் தான், இங்கே கூட நிறைய பேர் உட்கார்ந்துருக்கலாம் சித்தர்கள், பொட்டன்ஷியல் சித்தர். ஆனால் இருக்கின்ற சித்தர்களிலேயே நான் மதிக்கும் முதல் சித்தர் நீங்களும் ஒருவேளை மதிப்பீர்கள். யாருன்னு சொல்லுங்களேன். மதிக்க வேண்டிய முதல் சித்தர். மொத்தம் எத்தனை சித்தர்கள்? அட்லீஸ்ட் பெரும் சித்தர்கள் எத்தனை பேர்? யாராவது சொல்லுங்களேன். பரவாயில்ல, வாணியம்பாடி சிறப்பு, கைதட்டலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. 18 பெரும் சித்தர்கள். அந்த பெரும் சித்தர்களிலும் முதல் சித்தர் யார்? யாரு? திருமூலர் சொன்னார். அகத்தியர் நமக்கு வரலாற்றில் நிரூபிக்கப்பட அவர் ஒரு குறியீடு. அகத்தியர் நமக்கு ஒரு குறியீடு தானே தன்றி வாழ்ந்து விட்டு சென்ற வரலாறு நமக்கு இல்லை. ஆனால் அவர் ஒரு பெரும் குறியீடு, ஒரு ஞான மரபினுடைய குறியீடு. ஆனால் நமக்கு எழுதி பதிப்பித்து தந்த ஒரு மாபெரும் சித்தர்களில் முதல் சித்தர் என்றால் யாரை எடுத்துக்கொள்ளலாம்? திருமூலரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த திருமூலரினுடைய முத்து, அவரிடம் நான் ஆழ்ந்து முத்தெடுத்த காரணத்தினால்தான் எனக்கு கடந்த ஜனவரி மாதம் 60 வயது ஆயிற்று. 60 வயதிலும் நான் இன்றும் 21 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட முடியும் என்ற நிலையில் இருக்கிறேன். என்னால் இருக்கிறேன் என்றால் அதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. திருமூலரும் ஒரு காரணம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏனென்றால் அவர் எனக்கு கற்றுத்தந்தது தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் திருக்கோயில். ஏன்னா நம்ம எல்லா சமயங்களும் ஆன்மா ரொம்ப பெருசு, உடல் எல்லாம் கொஞ்சம் பெருசு கிடையாது. இந்த பாடி சோல் டைகாட்டம் இருக்கு இல்லைங்களா, இது மதங்கள் செய்த கேடுகளில் ஒன்று. எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அதாவது சோல் இஸ் கிரேட், பாடி இஸ் நாட் குட். திருமூலர் தான் நமக்கு முதல்ல சொல்லி தந்தவர். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஏங்க, வயிறு பிரச்சனைன்னா உங்க ஆன்மா நல்லா இருக்குங்களா? உடம்புல கேன்சர் வந்துருச்சுன்னா ஆன்மா நல்லா இருக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் சான்ஸே இல்லை. உடம்பு நல்லா இருந்தா தான் ஆன்மா நல்லா இருக்க முடியும். அதே போல பரலோகம் ரொம்ப சிறந்தது, இந்த உலகம் ரொம்ப மோசமானதுன்னு எல்லா ரிலிஜனும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேரோட முயற்சி எங்கே போகிறது தான்? இப்போவே பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதானுங்களே. எதுக்கு இங்கே நீங்கள் இந்த பிரார்த்தனைகள் இந்த முயற்சிகள்லாம் நான் சொல்கிறேன், இதை விட சிறந்த ஒரு உலகத்தை இறைவன் படைத்து தர முடியாது. அவ்வளவு அழகான உலகம் இந்த உலகம், அற்புதமான உலகம். வரி ஏதும் வாங்காமல் வாரி பொழிகிற வானம், அனுதினம் நமக்காக வருகின்ற ஆதவன், எந்த ஜிஎஸ்டியும் இல்லாமல் விளைந்து தருகிற இந்த பூமி, எவ்வளவு பெரிய உலகம் இது இல்லையா? இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு உலகம். ஆக அந்த அடிப்படையை கொண்டு வந்து நிறுத்தியது நமக்கு சித்தர்கள் தான், அதுவும் திருமூலர் தான். உள்ளம். நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போற நேரம் ஒரு செய்தியை எடுத்துட்டு போறீங்கன்னா, ஐயா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஐயா 85 வயசுல ஐயா அவர்கள் நடந்து இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நான் அவரை பார்க்கின்றேன். தமிழ் அவரை ஈர்த்து வருகிறது. காரணம்,
உடலை அவர் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அதை ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக செய்யுங்க. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கவலை குறைவு. உடம்பு நல்லா இருந்தால் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் 4 பேர்கிட்ட சிரித்து பேசுவீங்க. இல்லைன்னா சடுன்னு சிடுன்னு தான் இருப்பீங்க. உடம்பு நல்லா இருந்தால் நீங்கள் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு சுமையாக மாற மாட்டீர்கள். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த செய்தியை எடுத்துகிட்டு போகணும். இதை உலகாயத செய்தியாக எடுக்காதீங்க. இதை நீங்கள் ஆன்மீக செய்தியாக எடுத்து செல்லுங்கள். ஐயன் திருமூலர் என்கின்ற சித்தரிடம் கற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தியானம்னு சொல்லுவாங்க. 7 நாள் நாங்கள் தியானம் பண்ணணும். அந்த தியானம் செய்கிறப்போ ஒரு நாள் எனக்கு தாட் வந்தது, என்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ இந்த திருச்சபை சர்ச்சு செலவழிச்சிருக்கும்னு யோசனை வந்தப்போ, அன்னைக்குள்ள செலவு போட்டால் 90, ஒரு 10 வருஷம் படிக்கிற ஒரு 10 லட்சம் ரூபாயாவது செலவழிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் போட்டு, ஐயோ இன்னைக்கு அது பல கோடி ரூபாய் மதிப்பு. எனக்காக இவ்வளவு பணம் செலவழித்த திருச்சபைக்கு நான் எப்படி நன்றியுடையவனாக இருக்கப் போகிறேன் என்று சிந்தித்த போது, நோய் யாருக்கு வேண்டுமானாலும் வரும், விபத்து யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் என்னுடைய பொறுப்பின்மையால் நான் 1 ரூபாய் கூட இந்த திருச்சபைக்கு செலவு இனிமேல் வைக்க மாட்டேன் என்று எடுத்த முடிவு. இன்று நான் 33 ஆண்டுகள் ஒரு ஃபாதராக இருக்கிறேன். இந்த 33 ஆண்டுகளில் எனது மருத்துவ செலவுக்காக என்று 1 ரூபாய் கூட என்னுடைய திருச்சபைக்கு நான் செலவு வைக்கவில்லை என்பதை ஒரு ஆன்மீக செயலாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் டியூட்டி, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டியூட்டி. தேர்ஃபோர் நீங்கள் இன்று கடைசி முத்தாக திருமூலரிடம் எடுத்துக்கொண்டு உடம்பை வளர்த்தேன். சத்தமா சொல்லுங்க, உடம்பை வளர்த்தேன். இன்னும் சத்தமா, உடம்பை வளர்த்தேன். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். சத்தமா சொல்லுங்க, உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் வாழ்க. இது போன்ற அரங்குகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். மதவெறி பிடிக்காமல் மதங்களுக்குள் மூழ்கி முத்தெடுங்கள் என்று கேட்டு நிறைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அருட்தந்தை அவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். சைவம், வைணவம், திருமுருகன், சித்தர்கள் அத்தனை பேருடைய முத்துக்களையும் இங்கே அள்ளி எடுத்து தந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் வாரி இழைத்திருக்கிறார்கள். நம்மையும் சேர்ந்து இந்த முத்துக்கடலிலே மூழ்கடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முத்தமிழ் மன்றம், இந்த முத்தமிழ் மன்றம் முத்தமிழ் மன்றமாகவே முத்துக்களை அள்ளி வீசி உங்களுக்கு கைதட்டலோடு வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.